ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கோகோனட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இளநீர் குடித்தோன்னா இந்த மாதிரி தேங்காய் கொடுப்பாங்க. இளநீர் குடித்ததுக்கப்புறம் அதுவும் இளநீரும் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் வந்து அடுப்பில் வைக்காமல் 2 கப்பு சர்க்கரை, 1 கப்பு பால், அப்புறம் அதே கப்பில் வந்து இளநீர் 2 கப்பு, அது எல்லாத்தையும் அளந்து 2 ஸ்பூன் மாவு போட்டு நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நான் அடுப்பில் வைக்காமல் கீழே வச்சு தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று அடுப்பில் வைக்கல. இளநீர் டேரெக்டாக அடுப்பில் வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வச்சிங்கன்னா அது ரொம்ப வந்து கெட்டி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம அரைச்ச விழுதையும் போட்டு நல்லா வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தான் அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணணும். ஸோ அடுப்பில் வச்சு கிளறிட்டே இருந்தோம்னா அது கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா அப்படியே கெட்டியாக ஆரம்பிக்கும். இதில் நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம். எதுவுமே வந்து எக்ஸ்ட்ராவாக இப்போ ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட் கிளறிட்டே இருந்தால் போதும். ஸோ நேரம் ஆக ஆக இந்த மாதிரி கெட்டியாகி நல்லா சுருண்டு வரும் பாருங்க. எடுத்து போடும்போது இந்த மாதிரி அப்படி லேயராக வரும். அப்போது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு கார்னிஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் 3 ஹவர்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான புட்டிங்